Praise the Lord. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வேலையிலும் ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை நிச்சயம் தந்தருவார். அல்லேலூயா. நிச்சயாதீர்கள். இந்த சத்தியத்தை துவக்கம் முதல் முடிவு வரை முழுசாய் கேளுங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் வாசிக்கிறேன். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அண்டர்லைன் தி வேர்ட். ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். யார் இருக்கிற பிரகாரமாக? இயேசு எப்படி இருக்கிறாரோ அப்படியாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம் சொல்லப்பட்டது. அதுக்கு தான் நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம். ஞானஸ்தானம் என்றால் என்ன? பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பிழைத்து, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தம் மீட்புமானார். என்ன நீதி? தேவ நீதி. இப்பொழுது நாம் தேவ நீதிமான்கள். இயேசு ஒரு தேவ நீதிமான். அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் பரலோகத்தில் இல்ல, இவ்வுலகத்தில் இருக்கிறோம் சொல்றார். 1 யோவான் 4:17. அப்போ அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பானவர்களே, எவ்வளவு பெரிய சிலாக்கியம் பாருங்க. அவரை போலவே நம்ம மாத்திட்டாராம். அதுக்காக தன்னையே அவர் கொடுத்து விட்டார். தன்னையே கொடுத்து அவரை போல நம்மை மாற்றி இருக்கிறார். இங்கிலீஷில் போட்டு பார்ப்போம். 1 யோவான் 4:17. 1 யோவான் 4:17. சத்தம் அப்படி. 1 யோவான் 4:17. அவர் இருக்கிற பிரகாரமாக. சத்தம் அப்படி. 1 ஜான் 4:17. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக. இந்த நியாய தீர்ப்பு நாள்ல நமக்கு ஒரு தைரியம் இருக்குதான். என்ன தைரியம்னா, கண்டிப்பா பரலோகம் தான். இந்த நியாய தீர்ப்பு நாள் நியாயம் தீர்க்கப்படும் போது அவர் இருக்கிற பிரகாரமாக நான் இந்த உலகத்தில் ஜீவித்தேன். 4:17. சத்தமபடி. 1 John 4th chapter 17th verse.
love has been perfected among us in this, that we may have boldness in the day of judgment. Because as he is, so are we in the world. In the world. In this world. In this world. In this world. இந்த சோழவரம் கிராமத்துல அவர் இருக்கிற பிரகாரமாக நான் இருக்கிறேன்னு சொல்றார். 1 யோவான்ல எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஆமா, இயேசு இவ்வளவாய் உலகத்தில் ஆமா அன்புக்கு அடையாளமாக தன் ஜீவனையே கொடுக்கிறார் நமக்கு. ஆமா, நம் நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷிக்குனாலே பிசாசு எப்படி இருக்கிறானோ அப்படியே மனுஷன் இருக்கிறான், பாவத்துல மரணத்துல. இப்போ அப்படிப்பட்ட எனக்கு அவருடைய அன்பினாலே தன் ஜீவனை கொடுத்து இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சகல A to Z நீக்கி என்னை மீட்டெடுத்து அவரை போல இவ்வுலகத்தில் வைத்திருக்கிறார். அதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானம்னா பாவம் மனுஷன் அடக்கம் பண்ணிட்டான். இப்போ துளசிராமன் தாமஸுக்குள்ள இயேசு, ஆமா இயேசு போலவே நான் இருக்கணும், இயேசு போலவே பேசணும், இயேசு போலவே திங்கிங் பண்ணணும். எப்படி பிசாசு போலவே திங்கிங் பண்ண அம்மா வயிற்றுல பார்த்துட்டு நன்மை தீமை அறியத்தக்கவன் நல்லவன் கெட்டனாவே வாழ்ந்தோம் பாருங்க. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு நன்மை தீமை அறியத்தக்க கனி இல்ல, ஜீவ விருட்சத்தை கனி. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறந்தனால் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வாழ வேண்டும். அந்த ஜீவ சரீரம், அந்த ஜீவ ரத்தம், அந்த ஜீவல தேவி நீதிக்கு உடித்தேதல், அதுக்குள்ளவே நான் இருக்கணும்னு இந்த வசனம் சொல்லுது. 1 யோவான் 4:17 நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கத்தக்கதாக. தைரியமா அங்க நியாய தீர்ப்பு, அது அங்க மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு போன அவர் வருகையில நியாய தீர்ப்பு நாள், இங்கேயே நியாய தீர்ப்பு. எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரணும். என் நியாய தீர்ப்பு என்னன்னா இந்த பூமியில ரட்சிப்பு தான் எனக்கு நியாய தீர்ப்பு. ஏன்னா அவரை போல மாறிட்டேன், பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு பிறந்ததுனால எனக்கு ரட்சிப்பு தானே வரணும். நியாய தீர்ப்புனா என்ன? ஆதாமுக்குள் பிறந்தவனுடைய நியாய தீர்ப்பு அது பாவமும் மரணமும் வியாதியும் வறுமையும் தரித்திரமும் பாதாளமும். இப்ப என்னுடைய நியாய தீர்ப்பு என்ன? இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். கிறிஸ்து அவர் ஜீவ விருட்சத்திகனி, அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை பானம் பண்றேன் திருவிருந்துல. ஒவ்வொரு வாரமும் திருவிருந்து அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நான் பானம் பண்றேன். அந்த அப்போ ஜீவ சரீரம், அந்த ரத்தம் ஜீவ அதை புஷித்ததுமே கிறிஸ்துக்குள் வந்துட்டேன். இப்போ எனக்கு நியாய தீர்ப்பு என்னன்னாக்கா விடுதலை, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து, தரித்திரத்திலிருந்து, அவமானத்திலிருந்து, வெக்கத்திலிருந்து. ஏன்னா அவர் இருக்கிற பிரகாரமாவே நாமும் இருக்கிறோம், அறகுறையா இல்லை, அவரை போலவே. அப்போ 1 யோவான் 4:17 ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அப்போ இவ்வுலகத்தில் அவரை போலவே நான் இருக்கணும். 1 யோவான் 4:17 படி chapter 17th verse. Love has been perfected among us in this, that we may have boldness in the day of judgment. Because as he is, so are we in this world. மேல இருக்கிற வசனம் பாருங்க, 16வது வசனம். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அப்போ அன்பில் நிலைத்திருக்கிறவன். இயேசு எப்படிப்பட்டவரு?
அப்படியே பகை, கசப்பு, வைராக்கியம், கோபம், சண்டை இப்படிப்பட்டவர் கிடையாது. இயேசு அன்பே உருவானவர், அன்பின் சொருபி. அன்பு திரளான பாவங்கள். என்ன அன்புனா மனித அன்பு கிடையாது. தாய் அன்பு, தகப்பன் அன்பு, அண்ணன் அன்பு, காதலன் காதலி அன்பு, இதெல்லாம் மாசுபட்ட அன்பு. இது மனித அன்பு. பிரச்சனை வந்தா அன்பு மாறிடும். இயேசு அன்பு மாறவே மாறாது. ஆமா, கெட்ட குமாரன் திரும்பி வரும்போது அவனை அனைத்து மொத்தமிட்டார். அன்பு மாறவே மாறாது. இந்த இயேசுவின் அன்பு மாறவே மாறாது. அன்பு ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தையே குத்துறோம். உடனே பிசாசெல்லாம் ஓடிடும். அவர் அன்பு கொண்டான பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து விடுதலையே ஆகலாம். அவ்வளோ பெரிய அன்பு. அது பேர் அகாபி அன்பு. இப்போ அந்த அன்பு எனக்குள்ளே இருந்துச்சுன்னா, நான் போய் ஒரு மனுஷன் அன்பு கூறும்போது, இயேசுவின் அன்பு கூறும்போது, ஜீவ சரீரம் ஜீவனத்தை கொடுக்கும்போது, அவனுக்கு கொடுக்குற பிசாசே ஓடி அவனையும் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வந்துடலாம். இயேசு அப்படிதான் ஒவ்வொரு மனுஷனும் கிறிஸ்துக்குள்ள கொண்டு வர்றாரு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல எவ்வளவு பெரிய பாவியை பார்த்தாலும் அன்பே உருவான அந்த இயேசு தன்னையே கூட நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்கிறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகத்து கொடுத்து அப்படியே அவரை போல மாத்திடுறாரு. பிசாசு எப்படி ஏவாள் ஏதேன் தோட்டத்துல வா ஏவாளேன்னு சொல்லி ஜீவ சுவாசத்தை ஜீவாத்மா ஜீவத்துக்கு இல்லையே இந்த ஏவாள் ஆதாமா. பிசாசு எப்படி மாத்தினா, வா ஏவாளேன்னு கூப்பிட்டு நன்மை தீமை அறியத்தக்க கனியை கொடுத்து அவளை பிசாசாகவே மாத்தினான். அந்த கனியை போய் ஆதாம் கொடுத்து அவனும் பிசாசா மாறி உலகம் உள்ள பிசாசாய். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் சொல்லப்படுது. அப்போ பிசாசு அவனை போலவே மாத்திடுறான். நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி தொடாத பறிக்காத புஷிக்காத. புஷிக்குனாலே சாகுவே சாவாய். சாவுக்கு அதிபதி சாவு வந்தது, பாவம் மரணம் வந்தது. இப்போ அதுல இருந்து புடிசாய் உலகம் ஃபுல்லா ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி அடுத்து இலவசமா கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிமானாகிகள். அந்த கிறிஸ்துக்குள்ள வரணும். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறார். அந்த ஜீவ சர்வ ஜீவனத்துல தேவி நீதிட்டு உழித்தது இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமண்ட வாக்கு தத்தமே இது. இப்போ ஒரு மனுஷனை ஜீவ விருட்சத்தின் கனியில கொண்டு வரணும். அப்போ இயேசுவை போலவே அவன் இருக்கிறான். நான் நன்மத்தை மேல் தான் இருப்பேன். இயேசு ஏற்று ஞானசானம் பற்றி திருவள்ளுவர் நான் நன்மையும் தீமையும் அறியத்தக்கவன். அதுல கண்கள் நிச்சயம் சுய நீதி அநீதி அது எல்லாம் கேடுப்பா பகை கசுப்பு வயிறாகி பாவத்தின் சம்பளம் மரணமே இருக்குது. அப்படித்தான் இருப்பேன்னாக்கா அசுத்தாவியா தான் இருப்பாங்க. அப்ப இயேசு தேவி நீதிட்டு உடித்தேதல். அதுல அன்பு, சமாதானம், தேவி நீதி, இரக்கம், தயவு, பரிசுத்தம், ஐஸ்வர்யம், தேவி இயேசுக்கு சாப்பிட்ட வாக்குத்தத்தெல்லாம் இருக்குது. அந்த தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தா நீ அவரை போலவே இருக்கிறாய். ஆமா, கிறிஸ்துவை தேவனுக்கு செலுத்து. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு செலுத்து. யாரை பார்த்தாலும் பகைச்சிட்டு சபிச்சுட்டு நிந்திட்டு தூசிட்டு இருந்தா நீ பிசாச போல இருக்கிற. நீயும் சபிக்கப்படுவாய், அவனும் சபிக்கப்படுவான். உன் நிமித்து பூமியே சபிக்கப்படும். நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கிற நாளிலே ஷாகவே ஷாவாய்ங்குது. அப்போ 1 யோவான் 4:17 நியாய தீர்ப்பு நாளிலே, அங்க நியாய தீர்ப்பு நாள், பூமியில டெய்லி நியாய தீர்ப்பு நடக்குது. ஆதாம் மூக்குள்ள இருந்தா உனக்கு மரணம் தான் நியாய தீர்ப்பு. வியாதி வரும்போது தரிசனம் தொடர்ந்துகிட்டே போகும். நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தால் நீ நீதிமானாக்கப்பட்டு ரட்சிக்கப்படுவாய். நீ பூமியில ஒவ்வொரு நாள் 20 நாள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறியா ஆதாம் மூக்குள்ள இருக்கிறியா? கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா உனக்கு ரட்சிப்பு. அந்த கிறிஸ்துவ ஜீவ விருட்சத்துக்கு ஜோய லைஃபுக்குள்ள வரணும். தேவி நீதிட்டு உடித்ததுக்குள்ள வரணும். அதை தேவனுக்கு செலுத்தணும். ஆதாம் வந்து முழு உலகம் செலுத்தா அது ஒரு நியாயத்திற்கு விடுதலை, பாவத்தின் சம்பளம் மரணத்திலிருந்து. அவர் இயேசு மத்திய மாட்டுக்கால எல்லாரையும் ரட்சித்து விட்டாரு. எங்க போனாலும் ஆதாம்குள்ள பிறந்தாங்க. திமிர்வாதக்காரன், லேகோல் பிசாசு, பெரும்பாடுள்ள சிறி, அவங்கெல்லாம் ஆதாம் மூலமா நியாய தீர்ப்பு. வியாதி ஒரு நியாய தீர்ப்பு, தரித்திரம் ஒரு நியாய தீர்ப்பு, அசுத்தாவி ஒரு நியாய தீர்ப்பு. எங்க பார்த்தாலும் பிசாசின் வல்லங்கள் அகப்பட்டு நியாய தீர்ப்பு இருக்கிறாங்க பூமியில. இயேசு போய் ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்குறாரு. அந்த லேகோல் பிசாசுக்கு என்ன நியாய தீர்ப்பு? 2000 அசுத்தாவி பிச்சிச்சு நன்மத்தையும் அறியத்தக்கவன். அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுத்தாரு பாரு. எப்படி கொடுத்தாரு? நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன். அந்த பிசாசு பிடித்தவர்களுக்காக ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு. அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலக கொடுத்தத அந்த நியாய தீர்ப்பின் படி பசுத்தாய் வந்து அத்தனை பிசாசு தோத்துறாரு. 2000 பிசாசு அவனுக்கு ஓடி. பசுத்தாய் வந்து தேவ சொஸ்த புத்தி அடைந்து அவன் 100க்கு 100 பிசாச மகனாய் இருந்தவன் இயேசுவை போல மாறிவிட்டான்.
அப்புறம் பிணங்கள் மத்தியில வஸ்திரம் இல்லாமல் நிர்வாணமா இருந்த வஸ்திரம் தெரிவித்து இயேசு பார்த்து நான் உங்களுடைய வரன்றான். அதுக்கு முன்னாடி பிசாசு பின்னாடி போனவன் இயேசு கூட இயேசு வராரு. கர்த்தர் உனக்கு இறங்கி செய்த தக்க உன் இனத்தார்கிட்ட வீட்டாட்டு போய் சாட்சியா அறிவின்ற சுவிசேஷங்களை மாத்துறாரு. அவன் தெக்க போல போய் 10 பட்டங்களை பிரசங்கம் பண்ணான். கர்த்தர் தனக்கு இறங்கி செய்ததெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண. என்ன செய்தார்? கர்த்தராகி இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுத்தாரு. அதுல தேவி நீதி தூதல் வெளியே வாழ்ந்தோட பரலோகமே இதுல அதுதான் அவனுக்கு கொடுத்து பிசாசை துரத்துறாரு. இப்போ இயேசு போலவே இருக்கிறாங்க. என்ன சொல்லுது? 1 யோவான் 4:17 நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அப்ப அந்த லேகோஸ் பிசாசு பிசாசு போலவும் இருந்தான் 100க்கு 100. அதுக்கப்புறம் இயேசு போலவும் இருக்கிறான் பாருங்க. 100க்கு 100 இயேசு போல இருந்து தெக்க போல போய் பிரசங்கம் பண்றாங்க. அவன் பிரசங்கத்தெல்லாம் கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ வாழ முடியுமோ முடியாத? இயேசு போல கண்டிப்பா வாழலாம். அதுக்கு ஜீவ விசேஷத்தில் வரணும், டோட்டலா மாறணும். நான் நன்மை தீமை அறியத்தக்கவனா இருக்கக்கூடாது, நல்லவன் கெட்டவன் பாவம் மரணம் அறியத்தக்கவனா இருக்கக்கூடாது. அப்போ ஞான சாணம் எடுத்து பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு பிழைத்து அந்த தேவி நீதியின் சம்பளம் உழித்ததற்குள்ள வரணும். அப்போ அவர் இருக்கிற பிரகாரமா நீ வாழ முடியும். வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அப்போ அந்த வசனத்தை பார்க்க இதே அதிகாரத்துல 1 யோவான் இங்கிலீஷ் பைபிள் கையில் கொடு. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. 1 John 1st chapter 5th verse. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அப்போ தேவன் ஒளியாய் இருக்கிறார். என்ன ஒளி? யோவான்ல அவர் ஜீவ ஒளியாய் இருக்கிறார். அவர் எவ்வளவேனும் இருள் இல்லைன்னா ஆதாம் சிந்தை இல்லை இயேசுக்குள்ள, நன்மை தீமை அறியத்தக்க சுபாவமே இல்லை இயேசுக்குள்ள. அவர் அப்படி பிறக்கல, ஆதாமின் வித்தில பிறக்கல. கிறிஸ்துமஸ்ல நம்ம என்ன தியானம்? பரிசுத்தாவினாலும் கருத்தரித்து தேவகுமாரனா வரார். தேவன்னா ஒளி, ஜீவ ஒளி, வெளிச்சமா இருக்கிறார். அப்போ தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. படி 1 John 1 chapter 5th verse. 1 John 1st chapter 5th verse. This is the message. இல்லமா 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அப்போ தேவன் ஒளியாய் இருக்கிறார். அன்பாடுகளே, நாம் இருளாயிட்டோம். பிசாசு இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்ம அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், ஒளியின் ராஜ்யத்தை கொண்டு வந்துக்கிறார். அப்போ இருள் என்னது? அந்தகாரம், மரண சக்திகள், சாபமும் மரணமும் வியாதியும். 1 John 1st chapter 5th verse. This is the message. இல்லமா 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். தேவன் ஒளியாய் இருக்கிறார். அந்த வார்த்தை வந்தா பாரு. 1 John தேவன் ஒளியாய் இருக்கிறார். அதனால் அன்பானவர்களே, ஒருத்தன் இருட்டில் இருக்கிறவனை வெளிச்சத்தில் கொண்டு வரணும், நன்மை தீமை அறியத்தக்கவனை ஜீவ விஷயத்துக்கு கொண்டு வரணும். அதான் ரட்சிப்பு. அவ்வளவுதான் சுவிசேஷம். அவ்வளவுதான். அந்த ஜீவ விசேஷனில தேவி நீதி டு உயிர்த்தது இருக்குது. அந்த இருள்ல பாவம் டு மரணம் இருக்குது. அந்த பாவம் டு மரணத்தை தேவனுக்கு காட்டுறான், உலகத்துக்கு காட்டுறான். முன்னது பூமி சபிக்கப்பட்டு கூட முள்ளும் குறுக்கும் மொழிப்பிக்கும் பைபிள் கூட. அப்போ தேவன் ஒளியாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை.
அன்பானிலே இருளில் இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அன்பானிலே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், அவரை போல மாறுங்கள். ஆமா, இயேசுவை போல மாறுங்கள். இயேசு சாதாரணமானவர் அல்ல, அவர் திருத்துவத்தின் 2வது நபர். அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆம் என்றும் ஆவேன் என்ற வாக்கு தத்தம் இருக்கிறது. பிசாச போல இருக்காதீங்க. அவன் இருளுக்கு அதிபதி, அந்தகாரத்தின் அதிபதி, அவன் மரணத்தின் அதிபதி. நன்மை தீமை வெறுத்து தள்ளுங்கள், பாவத்துக்கு மரித்து விடுங்கள். ஞானஸ்தானத்திலே பாவம் மரணம் மறிக்கப்பட்டது, தேவி நீதி உயிர்த்தெழுதல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த உயிர்த்தெழுதலுக்குள்ள வாங்க, அந்த தேவி நீதிக்குள்ள வாங்க. அந்த தேவி நீதியை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுங்க, இடைவிடாம கொடுங்க. நாமும் அவரை போல் இருக்கிறோம், பரலோகத்திலே இல்ல பூலோகத்திலே. ஆமா, ஜீவனுள்ள நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. எவ்வளவேனும் டார்க் பாயிண்ட், ஒயிட்ல ஒரு ஒயிட் ஷர்ட்டுக்கு ஒரு சின்ன டார்க் பாயிண்ட் கூட கிடையாது. சின்ன கசப்பு, சின்ன பகை, சின்ன கவலை, வெறுப்பு, கசப்பு, சுயநீதி இதெல்லாம் கிடையாது. பிரைட்டாகிறார், வெளிச்சமாகிறார். மன்னிப்பு, அன்பு, இரக்கம் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு. அந்த மாதிரி நீங்க பிரைட்டா மாறணும். நீதிமான் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் பிரகாசிப்பான் அப்படின்னு போடப்பட்டது. 1 John 1st chapter 5th verse. ஆமா, நீ சொன்ன மாதிரி தான் இருக்குது. This is the message which ye have heard from him and declare in you that God for light. ஆமா, இதான் படி. தேவன் ஒளியா இருக்கிறார். கடைசியில் வந்து பாரு, படி. 1 John 1st chapter 5th verse. This is the message which we have heard from him and declare to you that God is light. That God is light. Hallelujah. God is light. Devil is dark. Hallelujah. Dark பிள்ளைங்களா நீங்க லைட் பிள்ளைங்களா? தேவனுடைய பிள்ளைங்களா சாத்தானுடைய பிள்ளைங்களா? ஆதாம் ஏவாள் 2 பேர் தான் இருந்தாங்க. எங்க அப்பா ராம, எங்க அம்மா ராணி, 2 பேர் தான் இருந்தாங்க. எங்க அப்பா அம்மா, உலகம் எல்லாருக்கும் அப்பா அம்மாங்க ஆதாம் ஏவாள். சகல ஜாதி சகல கோத்திரம், அந்த 2 அப்பா அம்மாக்குள்ள இருந்து உலகம் ஃபுல்லா வந்துக்கிறாங்க. நாமெல்லாம் ஒரு தாயின் பிள்ளைகள், ஒரு தகப்பனின் பிள்ளைகள். நம்ம ஆதி தாய் ஆதி தகப்பனின் ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவ வித்து கொட்டி சொர்க்கத்துல வச்சிருந்தாங்க. இதோ பாருங்க, எங்க அப்பா எப்படிங்கிறார், எங்க அம்மா எப்படிங்கிறாங்க பாருங்க. சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதை நன்மை தேமை தாக்கி 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 சிறிய வயசு, வாலிப வயசு, திருமண வயசு, முதிர்ந்த வயசு, முதுமையை பேசி சாபம், முதுமை, வியாதி, வறுமை, தரித்திரம், அந்த நன்மை தேமை கழுவி சாப்பிட்டதுனால அவங்களுக்கு நாங்க 4 பிள்ளைங்க பிறந்தோம். நன்மை தேமை பிள்ளைங்க படாத பாடு. இப்படி உலகம் ஃபுல்லா எல்லா தாய் தகப்பன்மாரும் அந்த ஆதாம் ஏவாள் வித்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசு வார்த்தை கேட்டு நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசிக்கிற நாளிலே ஷாகவே ஷாவாய். மரணத்துக்கு அது பிசாசு வந்ததுமே மரணம் வந்து விட்டது. அப்போ இயேசு உடித்தெழும் ஜீவனமா இருக்கிறார். மத்திய மார்க்லூக்கால் போய் மரித்த லாசரு உயிரோடு எழுப்புறார். இயேசு யாரு? மரணம் கிடையாது. இயேசு உடித்தெழும் ஜீவனமா இருக்கிறார். அந்த உடித்தெழும் ஜீவனம் உனக்குள்ள இருக்குதியா? இயேசு ஏற்று ஞானசாரம் நீ ஏன் பயந்துக்கிற? மரணம் எப்ப சாவுன்னு இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசாரம் எடுத்து தெருவில் உடித்தெழும் ஜீவனம் இருக்குது. நீ நல்லா ஆண்டு அனுபவிச்சுட்டு நீ விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றி நல்லா சமாதானமா நீ பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரலாம். அற்பாயத்துல போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணும்? அவரை போல இருக்கிற நீ உடித்தெழு ஜீவன தேவன் தனக்கு ஆதாம் முழுது பேசிக்கிட்டே இருக்கணும். இல்ல எப்ப சாவன் நீ ஆதாமுக்குள்ள இயேசு ஏற்றுக்கொள்ளாதவன மாதிரி நினைக்கூடாது. நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், அவர் அப்பத்தி திராட்சை பாடுகளை தேவி நீதி உயிர்த்தெழுதல் எனக்குள்ளது. அத தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை நான் மரணம் லேசில சந்திக்காது. தேவதூதர் பசுத்தாவி சூழ்ந்திருப்பாங்க.
இயேசு எங்க போனாலும் தேவதூதர் பரிசுத்தாவியார் சூழ்ந்திருந்தாங்க. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டவர்களுக்கெல்லாம் தேவதூதர் பணிவிடை இருக்குது. அப்போ ஜீவ விச்சத்துகளில் இருக்கணும். அப்போ ஜீவ விச்சத்துகளில் இருக்கணும். நன்மை தேம காரியத்தை நன்மார்க்க துன்மார்க்கனா இருக்கக்கூடாது. கிறிஸ்து தேவி நீதித்து இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யங்குது, சமாதானங்குது, சந்தோஷங்குது, ஐஸ்வர்யங்குது. தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்கும் போது அவரை போலவே இருக்கிறாய். தேவதூதர் உனக்கு கீழ்ப்படிவாங்க, பசுத்தாவியார் வருவாரு, வான பூமி சமுத்திரம் சகலமும் உனக்கு கீழ்ப்படிய, பிசாசுகள் ஓடும். கிறிஸ்து எங்களுக்கோ கிறிஸ்து சிந்தை உண்டாயிருக்கு பவுல் சொல்றாரு. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருப்பேன்டார். இப்போ 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம், தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை அப்படின்னு படிக்கிறோம். 6வது வசனம், நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். 6வது வசனம் படி. 1 John 1:6. First chapter, 6th verse. If we say that we have fellowship with him and walk in darkness, we lie and do not practice the truth. அப்போ நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால், இதுதான் பிரச்சனை சபையில. இயேசு பிள்ளைன்னு சொல்லுவான், இயேசு ஏற்று, ஆனா இருள நடப்பான். அந்த ஊழிக்கார் சரியில்லை, இந்த ஊழிக்கார் சரியில்லை, அந்த அரசியல்வாதி சரியில்லை, இவர் இப்படி பண்றாரு, அவர் அப்படி பண்றாரு, இருள நடக்குது. இதெல்லாம் அவன் தான் சரியில்லைன்னு தெரிந்தப்பா. சரியில்லாததுக்கு ஜீவ தேவ தனக்கு சரியாக்குற வேலையை விட்டுட்டு அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இப்படியே சரியில்லை கட்சியில் இவனே சரியில்லாத போயிட்டான். சரியில்லாதவனுக்கு நீ சரியாக்குறது தான் இயேசு உனக்குள்ளே இருக்க ஜீவ சரஞ்சீவனத்தை தேவன் தனக்கு உலக கொடுத்து அவனை சரியாக்கு. இயேசு லேகன் பிசாசு சரியாக்குனாரா இல்லையா? அவ்வளோ பிசாசு கொஞ்ச நேரத்துல சரியாக்கிட்டாரு. அதுக்கு என்ன பண்ணாரு? அவன் சரியில்லைன்னு பேசல. லேகன் பிசாசு பார்த்து, டேய் நீ சரியில்லடா, நீ உருப்பட மாட்டா சொல்ல ஒன்னும் பிசாசம் கூட அவனுக்கு. நீ யாரையாவது சப்ஜின்னு நிந்திச்சுன்னு தூசிட்டே இருந்தீனாக்கா, அது ஆதாமினுடைய பிறப்பினால் வந்த ஒரு சைக்காலஜியா, அதனுடைய விளைவு. ஆதாம் கூட பிறந்தவருக்கு கிறிஸ்து இல்லாதனால அவனை அடிச்சு நியாயத்திற்கு அடிச்சு அவனை திட்டினே தான் இருப்பான். கட்சியில வாழ்நாள் உள்ள உருப்படாத பிரச்சனையிலே தான் இருப்பான். நீ கிறிஸ்துக்குள் வந்த பிறகு நீ கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், எது ரொம்ப விசைக்கலாம். ஆனா கிறிஸ்துவை கொடு அவனுக்கு. இயேசு ஜீவன் பாரு, தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து அசுத்தாய் பத்தி பசுத்தாயா இருக்கு. நீ உலகத்துக்கே ஒலியா இயேசு ஏற்றுக்கா. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, உங்க நண்பர் உள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏராளம் 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கேன். உலகத்துல எங்குமே கேட்டு ஏற்பட்ட சத்தியங்கள். அப்போ ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழமைகள் எல்லாம் ஓய்ந்து போயின. அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோமா? ஆமா, பிசாசு இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் பிசாசா இருக்கிறதை விட இயேசு இருக்கிற பிரகாரமாக நாம் இவ்வுலகத்தில் இயேசு போல ஜீவ விச்சத்துக்கு இருந்தா எவ்வளவு ஆசீர்வாதம். நமக்கே ஆசீர்வாதம். முதல்ல உலகத்துக்கு கொடுங்க, 2வது ஜீவ விச்சம் நமக்கே எவ்வளவு ஆசை. ஜீவனத்தம், அன்பு, சமாதானம், சந்தோஷம், தேவி நீதி, ஊழியத்தில் ஆசீர்வாதம், சாபம் நீங்க ஆசீர்வாதம், தரித்திரம் நீங்க ஐஸ்வர்யம், மன்னனுக்கு உயிர், பாதாள நீங்க பரலோக ராஜ்யம், பாவ நீங்க தேவி நீதி, எல்லாம் பரிகாரங்கள். இயேசு தேவி நீதி ஊழியத்திலும் ஆசீர்வாதமா இருக்கலாம், தைரியமா இருக்கலாம். நியாய தீர்ப்பு நாளிலே எவனும் நியாய தீர்க்க முடியாது. ஆனா உலகம் முழுது நீ கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் பாய்க்கூடாம. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும்போது தேவதூதர் பசுத்தாவிட பாதுகாத்துக் கொள்கிறார்கள். அப்போ 7வது வசனம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 7வது வசனம் படி. 1 John 7. Epistle of John, 1st chapter, 7th verse. But if we walk in the light, as he is in light, we have fellowship with one another, and the blood of Jesus Christ, his Son, cleanses us from all sin. அப்போ அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே
நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். இப்போ தேவனும் நம்மளும் ஐக்கியப்படணும்னா இயேசு சொல்றார், என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறாரா. இப்போ தேவனும் இயேசுவும் ஐக்கியப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவரும் ஜீவ வச்சிருக்கிறேன், என் பிதா ஜீவனுடையவராக, இயேசு ஒரு ஜீவ வச்சிருக்கிறேன். அப்ப ரெண்டு பேரும் நல்லா ஐக்கியப்பட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஐக்கியப்பட்டிருக்கணும்னா அந்த ஜீவ வச்சதுக்கு நீ ஏற்றுக்கொள்ளணும். நான் நன்மத்தையும் அறியத்தக்க கனியா தான் பிசாசோடு தான் ஐக்கியப்படுறேன். பிசாசு நானும் ஒன்னாது, என்னையே திருடி என்னையே கொண்டு என்னையே அழிப்பேன். திருடமும் கொள்ளும் அழிக்கும் வேறுண்டுக்கிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொல்றாரு. அப்போ ஜீவ விருட்சத்தின் கனியில வரணும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது டோட்டலா அப்பாற்பட்ட வாழ்க்கை. கிறிஸ்துவுக்குள்ள சூரிய ஜீவனுக்குள்ள வருது. ஜீவ விருட்சத்துக்கு ஜீவ சர்ரம், ஜீவ ரத்னம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, ஜீவ ஐஸ்வர்யம், ஜீவமானம், ஜீவ பூமி, ஜீவ ஐஸ்வர்யம் எல்லாம் ஜீவனுக்குள்ள வரணும். பிசாசு நன்மத்தீம சரீரம், நன்மத்தீம வாழ்க்கை, நன்மத்தீம பூமி, நன்மத்தீம எல்லா ஆதாமின் சிந்தை உன்னித்து பூமி சபிக்க முள்ளு குறுக்கும் விளைப்பிற்கும் சொல்லப்படுது. அப்போ அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், அப்போ கிறிஸ்துக்குள்ளே நடக்கணும். ஆமா, இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்து திருவண்ணூர்ல பல வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் சுயநீதி அநீதியிலே நடந்தாக்கா ஒண்ணுக்கு ஒண்ணு ஐக்கியப்படல, பிசாசம் ஐக்கியப்படுறோம். அதனால சபசபியா அசுத்தாவி பகை கசப்பு வைராகம். இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவண்ணூர்ல பங்கிட்டு பிரயோஜனம் இல்லை. அது சரியில்லை, இது சரியில்லை, மாமியார் வீட்டாரிய சத்ரு, எல்லா ஆதாமுக்குள்ள பேர் சத்ருவா தான் இருப்பாங்க. இயேசு உங்கள் சத்ருக்களை சிநேகிங்கள், உங்கள் சபிக்குள்ளே ஆஸ்வதிங்கள், பகைக்குள்ளுக்கு நன்மை செய்யுங்கள், சத்ருக்களை துன்பப்படுத்தி ஜபம் பண்ணுங்கள், எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. யாரும் உன்னை ஜெயிக்க முடியாது. சத்ரு இயேசு சிநேகித்தை காட்டு, சத்ரு பகைக்குள்ளுக்கு நன்மை செய், என்ன இயேசு ஜீவன் பரிஜயம் கொடுத்து நன்மை செய், சபிக்கணும் ஆஸ்வதி, இயேசு ஜீவன் பரிஜயம் ஆஸ்வதி, சபிக்கணும் ஜெயிக்க முடியும், ஜபம் பண்ணு, எல்லாம் கிறிஸ்துக்குள்ளே சொன்னார். இயேசு அப்படி வாய்ந்தார். மத்திய மாற்றோகா போய்தான் ராஜா மாதிரி போனார். எங்க போனாலும் ஜீவனுக்குள்ளே போறார். ஜீவ சருஜீவனார். அந்த ஜீவன தேவி நீதி தூத்தில் இயேசு கிறிஸ்துக்குள்ள அவனோட வாக்கு தத்துவமே இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கிறாரு. ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்கிறாரு, இடைவிடாம கொடுக்கிறாரு. போன அசுத்தாய் பயந்து கொடுத்து பசுத்தாய் வந்து தேவதூர்களாம் வந்துடுறாங்க. இனி பாவம் செய்யாதே, நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவனின் வாக்கில் நிலைத்திரு. 2026 ஜனவரி இன்னிலிருந்து டிசம்பர் கிறிஸ்து இயேசுக்குள்ளே இரு. தேவி நீதி உயிர்த்தல் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு எல்லா ஆபத்துக்கு நாசமோசத்துக்கு எல்லாத்தையும் தப்பிக்கப்படுவாய். தேவதூர்களெல்லாம் பணிவிடை செய்வாங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா ஜோயே லைஃப்ல இருந்தா தேவன் தனக்கு ஆதாம் ஒரு ஆள் பாய்க்குள்ள ஒரு பிசாசு படும். ஒரு ஆளுக்கு பகை ஒரு ஆள் போதும், அவனுக்குள்ள அத்தனை பிசாசு வந்து உனக்கு விரோதமாக இருக்கும். அதான் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்ன அன்பு? தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பு. அப்போ 1 யோவான் 4:17 இந்த இதோடு முடிப்போம். ஆதலால் 1 யோவான் 4:17 ஆதலால் 1 யோவான் 4:17 நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஆமா, அன்பு, தேவ அன்பு சகல பாவத்தை நீக்கி சுத்தி. இயேசு ஏற்றுக்கொண்டவனுக்கு அன்பு இருக்கணும், அகாப்பே அன்பு இருக்கணும். சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவமோ அவ்வளோ பெரிய லேகோன் பிசாசு கொஞ்ச நேரத்தில் விடுதலை லேக்கிறாரு. அவ்வளோ அன்பு காட்டுறாரு. அன்பு வெத்தன்பு, வாயில வட சொல்ற மாதிரி அன்பு இல்ல. தேவி நீதி தூதி எழுத்தின்படி கொடுக்குறாரு. சும்மா இல்ல அன்பு கொடுறது. உன் வீட்டாலே உனக்கு சத்ருக்களா இருந்தாக்கா இயேசுவின் அன்பு தேவி நீதி தூதி எழுத்தின்படி கொடுத்துப்பார். சத்ரு சிதறி ஓடுவான். இயேசு நல்லா மெச்சூர்டா இருந்தாரு. அந்த ஜீவ வச்சது இல்லை, ஜீவ சொல்றோம், ஜீவ ரத்தத்துல சகல இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிச்சது. உடனே அவரோடு இணைச்சுக்கிறாரு, பிதாவோடு இணைத்து வர்றார். இயேசு மத்தியஸ்தராயிருந்து ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து பிதாவோடு இணைக்கிற வேலை தான் செய்தாரு. நம்ம பழைய மனுஷன் ஆதாம் பாவம் செய்ய வச்சு பிசாசோடு எஞ்சி விட்டுட்டான். பாவத்தின் சம்பளம் ஆதாமுக்குள்ள பிறந்தவங்க. இப்போ இயேசு கடைசி ஆதாம் ஜீவ ரத்தம் ஜீவ சரம் கொடுத்து சகல பாவத்தை நீக்கி பிதாவோடு கூட இணைத்து வர்றாரு. அவரே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவனின் வார்த்தையில் அவனில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். ஆசீர்வாத கனி, ஐஸ்வர்ய கனி, சமாதான கனி, சந்தோஷ கனி. ஆனால் இயேசு மத்திய மாற்றோக்கா போது அவர் எங்கு சுற்றி திருந்தார். பிசாசின் வல்லைகள் அகப்படுகிற யாவரும் விடுதலையாக்கினார். திமிர்வாதக்காரன், லேகோன் பிசாசு, கூட்டுக்கண்ணு, செவுத்துக்காது, முடவர செவடர்கள் எல்லாரும் ஜீவ காலி, ஜீவ கண்ணு, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம், இயேசு கிறிஸ்துக்குள் ஆமண்ட வாக்கு தத்துவம்,
தேவி நீதிட்டு உயிர்த்தெழுதல். இயேசு எல்லாம் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கணும். அசுத்தாய் தோற்றணும், பசுத்தாய் வரணும், தேவதூரெல்லாம் பணிவிடை செய்யணும். கேரண்டி. நன்மை தீமையை தேவனுக்கு ஆதாம் பிசாசு உரிமையை வந்து திறறான், கொள்றான், அழிக்கிறான். நீ கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து தான் பசுத்தாய் தேவதூரம். கண்டிப்பா உனக்கு ரட்சிப்பு தான். நியாய தீர்ப்பு என்னது? உனக்கு நீ உன்னுடைய நியாய தீர்ப்பு என்னது? ரட்சிப்பு. ஏன்னா கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கிற. எதுல ரட்சிப்பு? பாவத்திலிருந்து மனதிலிருந்து பாதாத்திலிருந்து ரட்சிப்பு. அப்போ நியாய தீர்ப்பு நாளிலே 1 யோவான் 4:17 நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாய் இருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஆமா, பிசாசு போல இருக்க போறியா? இயேசு போல இருக்க போறியா? பிசாசுனாக மரண சக்தி கட்டப்பாயிடுச்சு. பிதாவோட ஐக்கிய கட்ட உலகத்துக்கு மக்கள் அங்க கட்டான அங்க இருளின் ராஜ்யம். அங்க பல விதமான அசுத்தாயிடுது, கவலை, பயம், வெறுப்பு, கசப்பு, திகில் எல்லாம் அடிக்கிறாங்க பாருங்க. எந்த ஆபத்து வருமோ, எந்த விபத்து வருமோ, திகில் அடிஞ்சே வாயிடுது. கிறிஸ்து இருந்தா தேவன் தனக்கு ஆதாம் வெளிச்சம். வர வர விருத்தி, வர வர ஜெயம். ஆபிரகாம் சகல காலத்துல ஆசுவாதம், ஈசாக்கு ஆசுவாதம், யாக்கோபு ஆசுவாதம். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி. தேவன் தனக்கு ஆபிரகாம் சகல காலத்துல ஆசீர்வாதம். ஈசாக்கு, யாக்கோபு வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டிருதே. அதனால இந்த நாள்ல இந்த செய்தியின் மூலமா நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னாக்கா, ஆதாமுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்து நாணய வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார். அந்த ஜீவ ரத்தத்துக்கு விலையே போடணும். வானத்துக்கு பரலோகமே இருக்குது. நன்மத்தை அறியதுக்கு எல்லா கேடுபாடுங்குது. பாதாள ராஜ்யமே இருக்குது அந்த நன்மத்தையம கனியில. ஷாகவே ஷாவாய் உரிமையா வருவான் பிசாசு. நீ ஏன் ஆளு, என் கனியை சாப்பிட்டுக்கிற, அதனால நீ சாகவே சாகத்தான் வேணும். வியாதி வரும், வறுமை வரும், தரித்திரம் வரும், ஹாஸ்பிட்டல் போகணும், கோர்ட்டு கேஸுன்னு போகணும், எல்லாம் ஏமாத்துவாங்க, பறிப்பாங்க, எல்லாம் நடக்கும். ஆனா கிறிஸ்து யாராவது ஏமாத்து மிச்ச பத்தி ஏமாத்தி பிசாசெல்லாம் ஓடு ராஜா மாதிரி இருந்தாருங்க. தேவன் தனக்கு இயேசு கிறிஸ்துவின் பரிந்து புத்திட்டு போயிட்டே இருக்கிறாரு. அகில உலகத்துக்கு போறாரு. எந்த மனுஷன் வா தில்ல வாய்ந்தா இருப்பாங்க, ஒருவன் அவர் மேல் கை போட முடியலங்க. சபிக்குன்னே ஆத்மதிக்கிறாரு, பகைக்குக்கே நன்மை செய்கிறார், சத்ருக்கே செய்கிறார். ஜீவன் தேவ நீதி உயிர்த்தெழுந்தாரு. ஒரு பிசாசாக, ஒரு வியாதி தாக்கல, ஒரு சாபம் தாக்கல, ஒரு மரணம் தாக்கல, எதுவும் தாக்கல. அப்படி வாழ்ந்தார் இயேசு. அந்த ஜீவ ரத்தத்தை குத்துட்டாரு சிலுவையில. இயேசு சத்தம் சகல பாவத்தை, சின்ன பாவம் பெரிய பாவம், சகல பாவத்தை நீக்கி சுத்திக்கிறோம், சாபத்தை நீக்கிறோம். அதனால 1 யோவான் 4:17 நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக. நியாய தீர்ப்பு நாளில் போய் பயந்து நடிங்க போவான். இயேசு ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா ஆதாமுக்குள்ள பாவத்திலே வாழ்ந்துக்கிறான். நியாய தீர்ப்பு நித்திய ஆக்கின பாதாளம்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞான கிறிஸ்துக்குள்ளே இந்த உலகத்தை தைரியமா வாழ்ந்து நியாய தீர்ப்பு நாளில் சொல்றாரு பாரு, நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஆமா, பரலோகத்தில் இவ்வுலகத்தில், இந்த சோழவர் கிராமத்தில், நீங்க எந்த ஊர்ல, எந்த நாட்டுல, எந்த பட்டணத்துல இயேசு போல இருக்குன்னா ஜீவ விருட்சத்துக்கு இல்லை வாங்க. நன்மை தீவிலே இருந்தீங்கன்னா இயேசு போல இருக்குன்னா அது ஏமாத்து வேலை. இயேசு எடுத்துட்டு ஞானசாமி திருவிழந்து எடுத்துக்கிட்டு கடிந்து கொள்ளலாங்க. இயேசு கடிந்து கொண்டார், புத்தி சொன்னார். ஏச்சு ரொம்பவே சில இடத்துல சாட்டை கூட எடுத்துக்கிறாரு தேவாலயத்துல. ஆனா ஜீவ விருட்சங்கள்லயே இருந்தார் பாருங்க. தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு அசுத்தாய் தோத்தி உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பா இருந்தாரு. அதனால நம்ம ஜெபம் பண்ணோம். அதனால இயேசுவை போல மாறுவோம். இயேசுவை போல மாறினாக்கா ஒவ்வொரு நாளும் அற்புதம், மிராக்கிள், எக்ஸைட்மெண்டா இருக்குமா வாழ்க்கை. கவலை, பயம், வெறுப்பு, கஷ்டம் இதெல்லாம் பிசாசு வாழ்க்கை. என்னைக்கு சாகணும், என்னைக்கு இருக்கணும், எப்போ மரணம் வருமோ எதிர்பார்க்கறது. அதான் கிறிஸ்து தான் உயிர்த்தெழும் ஜீவனம். உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகுதுன்னு சொல்ல போகுது. ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபு அவங்கள நீடித்த ஆயுசு உள்ளவர்களாக முதுவெயிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருந்தாருக்கு போடப்படுது. எல்லாம் சூரிய லைஃப், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம். என்ன ஒருவனும் கை போட முடியாது, எந்த பிசாசும் கை முடியாது. ஏன்னா தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய் கூடாம தேவி நீதித்து உயிர்த்தெழுதல் குத்துக்கிறேன். இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஞானஸ்நானம் பெற்று திருவிருந்தில் பங்கெடுக்கிறேன். தேவத்தில் பசுத்தாவி தான் என் வாழ்க்கையில் வரணும். தேவன் தம்மை தான் மறுதளிக்க மாட்டார். அதனால தேவன் பசுத்த பிதாவே இந்த அருமையான நாளிலே பவுல் சொன்னார் பாருங்க, கலாத்தியர்ல. அவன் பவுல் நம்மள மாதிரி மனுஷன் தான். ஆதாம் பாவிகள் பிரதான பாவின்னு சொன்ன ஆளு. அவன் என்ன சொல்றான் பாரு அறிக்கை, கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன், ஆயினும்
பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் பாருங்க. இந்த பவுல் எப்படிப்பட்டங்க? அவன மாதிரி இல்லைங்க. நம்ம அவனோட மோசம் பயங்கர ரவுடித்தனம் பண்ணி கிறிஸ்துவ கொலகார பாவியா இருந்தா இயேசு ஏற்றுட்டான். பிசாசு மகனாதான் என்ன சொன்ன மாதிரி கிறிஸ்துவனே கூட சிலுவில் அறியப்பட்டேன். அவங்களும் இனி நானே இல்லை, இந்த பழைய மனுஷன் பிசாசே இல்லை, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறான். சேட்டு போல உலகத்தையே கலக்கிற போல மாறிட்டான். இந்த இயேசு வந்ததுமே பாருங்க, கொரிந்தியர், தெசலோனிக்கேயர், கலாத்தியர், ரோமர் கிறிஸ்துவுக்குள்ளே பிரசங்கம் பண்றான். ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்துவ சிந்தைய ஜீவனம் எல்லாம் திரளான ஜனங்கள் ஆதாயப்படுத்தி ஒரு மாபெரும் எழுப்பில 1ஆம் நூற்றாண்டு கொண்டாந்து நம்ம சரி வேதத்துல படிக்கிறோம். அதனால கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இவ்வுலகத்தில் இருக்கோம். நான் எப்படி பார்த்தா பிசாசுக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. நாம் தேவனுடைய சாயலின்படி தேவனுடைய ரூபத்தின்படி தான் உண்டாக்கப்பட்டோம். இயேசு போல இருக்குதான் ஏன் சொல்லப்போம்? எப்படியா சொல்ற? நமக்கும் பிசாசு சம்பந்தம் இல்லைங்க. அவன் பிசாசு. நம்ம அந்த சாயல மணி ஏதேன் உண்டாகும், தேவனுடைய சாயல் தான் உண்டாக்கப்பட்டோம். ஆனா பிசாசு போல ஏன் இருக்கான்னா பழக்கம். பிசாசு போல வாய்ந்து பிசாசு போல இருக்குது சொல்ல இயேசு போன ரொம்ப கஷ்டம். ஏன்னா பழக்கமே இல்லை. சபிக்கிறது சபிச்சு தான் பழக்கம், பகைச்சு தான் பழக்கம். நன்மத்தை மரியாதையிலே ஊறி போய்க்குது மனுஷன் ஆதாம் காலத்துல இருந்து. அதனால இயேசுவை போல மாறணும், இயேசுவை போல இருக்கணும். இயேசுவை தேவன் தனக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தேவன் தனக்கு ஆதாம் மூடு கொடுக்க அசுத்தாயோட பசுத்தாவில ஏந்து போனதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம். ஜெபம். பசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். இயேசு போல மாற நாங்கள் நல்லா மெச்சூர்ட் ஆகணுங்க தாவே. எங்க குடும்பத்துல தாய் தகப்பன் கூட பிறந்தவங்க எல்லாரும் இயேசு போல மாறி கோடா கூடி இயேசு சரியத்தை தேவன் தர கொடுக்குற ஆண்டவரே. எங்க கிராமத்துல பட்டது எங்க சபை உலகளாவே தெரிஞ்சவன். எங்க சபைக்கு வானம் பூரா பூமி பாதப்படி இயேசு எங்க போனாலும் மத்திய மாறுவோம். எங்க நாடி நல்ல தேப்ப ஜங் ஜீவசாரி குதித்து போயிட்டே இருக்கிறாரு. அசுத்தாய் தந்தி பசுத்தாய் இறங்கி அவரை போல மாத்திட்டு ஒரு பெரிய எழுப்பில் 1ஆம் நூற்றாண்டுல கொண்டு வந்தாருங்க தாவே. சீசர்கள் 12 சீசர் அவங்க உலகமெல்லாம் போய் சகல ஜாய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணி எல்லாம் பாவம் செய்து தேவ மகிழ்விட்டு போய் பிசாஸ் நிலையிலாகிறாங்க. பத்திரிகை செய்தி, தொலைக்கை காட்சி, குடும்பத்தில் நடக்கிற காரியம், சாபம், பாவம், மரணம், அக்கிரம், அநியாயம், எங்க பார்த்தாலும் பிசாசு ராஜ்யம். அரசியல்வாதிகள்லாம் திகைக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் கலவரம், எங்க பார்த்தாலும் பஞ்சம், பசி, பட்டினி, பிசாசு சாபத்தையும் பாவத்தையும் மனித தரித்திரத்தை உண்டாக்கி இந்த கடைசி காலத்துல இயேசு ஜீவன் பரிபூர்த்தியோட தேவன் தனக்கு உலகத்துக்கு முழு உலக ஜனங்களுக்கு கொடுக்குறங்க தாய். ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா முழு உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பின்னு சொல்லி இருக்கத்தாவே. இந்த ஜீவ வழி ஆதாம்குள்ள பிறந்தவங்க தேவ நீதியில 816 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்கு தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய் அலேலியாய் கட்டவிக்கிறங்க தாவே. தேவதூதர்கள் பணிவிடை செய்யுங்க தாவே. ஒரு மாபெரும் ஏற்பு உண்டாகட்டுங்க தாவே. கத்தாவே சோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரிக்கிற தாவே. குடும்பத்தில் வர எல்லாரும் ஆதாம் கூட பிறந்தவங்கள கிறிஸ்துக்குள் கொண்டு வருங்க தாவே. பாவத்தின் சம்பளம் மரணத்துல தேவி நீதி ஊழியர்களுக்குள் கொண்டு வருங்க தாவே. நியாய தீர்ப்பு நாளிலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவன பரலோகராஜ்யம் சுதந்திரிக்க கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரும்படி மாம்சமானி அவர் இயேசு ஜீவன் பரிந்துரை எங்க பேர்ல தேவன் தனக்கு ஆதாம் கொடுக்குற தாவே. பசுதாய் தேவ பணிவிடை செய்யுங்க தாவே. ஒரு மாபெரும் ஏற்பலை நீ கொண்டு வர போறக்காய் நன்றி செலுத்துகிற தாவே. இந்த 2026 முழுதும் கிறிஸ்துவ சிந்தையே இருக்க கடந்த கிறிஸ்துவ சிந்தையே இருக்கும்படி ஒப்புடுகிறாங்க தாவே. ஆண்டவரே சோத்திரம். தேவி நீதி தூக்கத்தில் இயேசு சாமண்ட வாக்குத்தத்தத்தை பிதாகுமார் ஆதாம் முழுது வாழ்நாளெல்லாம் கோடா கூடியாய் மாம்சமானி அவர் தேவந்தருக்கு ஆதாம் கொடுக்க அசுத்தாய் தொத்து பசுத்தாய் தேவதெல்லாம் பணிவிடை செய்யுங்க தாய். ஒரு பெரிய ஏற்பலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறாங்க தாய். இந்த வசனத்தைப்படி ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே சோத்திரம். 1 யோவான் 4:17 நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். இயேசுவை போல இருக்கும்படி ஒவ்வொரு ஒப்புடுகிறதா பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் எல்லா ஜெபத்திலும் இருக்கிற ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராம் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபையில் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்தியில் கொடுக்க. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ALC வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. உங்க சேனல் FGC வெல்லூர் ஒரு சேனல் இருக்குது. ஒரு சேனல் துளசிராம் தாமஸ் ஒரு சேனல். இந்த சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. இன்னும் ஏராளமான செய்திகள் உலகத்தில் எங்குமே கேட்கவில்லை. ஏற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்ல செய்தி ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் நண்பர்கள், பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் ஏராளம் பேர் எத்தனை பேர் ஷேர் பண்ணுங்க. செய்தி ஷேர் பண்ணுங்க.
இந்த செய்திக்கு ஒரு உணர்வடைவார்கள். ஆதாம் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பெறுவார்கள். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் ஜீவுள்ள தேவடைய ஆலயமாய் பிள்ளைகளாய் மாறி ஆஸ்வதிக்கப்படுவார்கள். அதனால் இந்த செய்தியை ஒரு நண்பர்கள் ஒரு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ணி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புகிற கூகுள் பே நம்பர் 7339586648. God bless you. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 5/1/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பங்கிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார்.